வணக்கங்க. இந்த பதிவை வந்து கண்டிப்பா கல்யாணம் ஆனவங்க முக்கியமா பாருங்க. இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா பார்க்கணுங்க. என்னை பொறுத்தவரையும் பெண்கள் ஒரு பெரிய தியாகிகள் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நீங்க என்ன பெரிய தியாகிகள் சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. ஓகேவா? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண் வந்து ஒரு புருஷ வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எத்தனை குறைகள் இருந்தாலும், எத்தனை நிறைகள் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வாழ பழகுவா. இன்கேஸ் மாமியா இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, குழந்தையா இருக்கு, அவங்க இருக்காங்க, எத்தனை குறைகள் சொன்னாலும் நாயா நடத்தினா கூட அவ வந்து புருஷனை மட்டும்தான் நம்பியிருக்கா. புருஷன் நம்ம கூட அன்பா பேசினா போதும், புருஷன் நம்மளை மரியாதை நடத்தினா போதும், புருஷன் நம்மளை பாசமா நடத்தினா போதும், இப்படி மட்டும் தான் நினைப்பாங்க. அதுதான் பெண்கள். ஆனா இந்த ஆண்கள் நீங்க இருக்கு பார்த்தீங்களா, அதாவது புருஷன்ற பேர்ல மாமனார் வீட்டுக்கு போகும்பொழுது 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் தன்னை மதிக்கணும், தன்னை மரியாதை நடத்தணும், தன்னை பாசமா நடத்தணும், நமக்கு உபசரிக்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட, என்ன உங்க வீட்டில் எப்படி இருக்காங்க, தெரியாம உங்க வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்துட்டேன், என்ன ஒரு மரியாதை தெரியல உங்க வீட்டில், ஒரு அந்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களா மதிக்க தெரியல அப்படின்ற 1000 குறைகளை வந்து அடுக்கி குடும்பத்தை குறை சொல்றது இல்லை மட்டும் பார்த்தாம மனைவியும் சேர்த்து குறை சொல்றது, அதனால வீட்டில் வந்து பிரச்சனையும் பண்றது. ஸோ இதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன், ஆண்களோட பெண்கள் ஒரு பெரிய தியாகிகள்னு சொல்லிட்டு சத்தியமா. அந்த நேரத்தில் மதிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மாமனார் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது. ஆனால் மனைவி வாழ்க்கையை நினச்சி பாருங்கள், என்னதான் பிடிச்சாலும் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் அங்கே தான் இருப்பாள். அதுக்காக அவளுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. தான் புருஷன் மேலே வச்ச உண்மையான பாசத்தினாலையும் தான் பெற்ற குழந்தை மேலே வச்ச உண்மையான அக்கறைனாலும் தான். ஸோ இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இதுக்கப்புறமாச்சு குடும்ப மாமனார் செய்திருக்கிற குறைகளை மட்டுமே பார்க்காம தான் மனைவி என்ன தியாகம் பண்ணுற அந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிங்கன்னா வாழ்க்கை கணவன் மனைவி லைஃப் வந்து ஹாப்பியாக சொர்க்கமாக இருக்கும். தேங்க்யூ.